நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். சுகந்த வாசனை நிமித்தம் நான் உன் பேர் பிரியமாயிருக்கிறேன். எசேக்கியேல் 20:41. பிரியமல்ல, இப்படி ஒரு வசனம் இருக்கிறத இப்போதான் நான் பார்த்தேன், கவனிக்கல இதுக்கு முன்னால். எசேக்கியேல் 20:41 வாசியுங்கள். நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறென்றிருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும்போது, நான் உங்களை திரும்ப கொண்டு வந்து நாட்டும் போது, இந்த புத்தாண்டில் பிரவேசிக்கும் போது கர்த்தர் கொடுத்த அதே வார்த்தையினுடைய தொடர்ச்சி. நான் ஜனங்களிலிருந்து, நீங்கள் சிறைப்பட்டிருந்த ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறின்றிருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும்போது சுகந்த வாசனை நிமித்தம், உங்ககிட்ட இருந்து வர்ற ஒரு சுகந்த வாசனை நிமித்தம் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். சுகந்த வாசனை நிமித்தம் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுகந்த வாசனை வரும்போது கர்த்தர் நம்ம மேலே பிரியமாயிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வாசனை நம்மிலிருந்து, ஒரு சுகந்த வாசனை, ஒரு ஹீலிங் பவர் நம்மிலிருந்து வரும்போது, பிரியமானவர்களே, புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக, அப்பா இந்த தேவன் தான்ப்பா தெய்வம், நீ கும்பிட்ற தேவன் தான்ப்பா தெய்வம், அவர் தான் அந்த வால் அறிவன், அவர் தான் அந்த ஆதி பகவான், அவர் தான்ப்பா இறைவன். ஏன் நம்மகிட்ட இருந்து அப்படி ஒரு வாசனை வருது. இந்த சுகந்த வாசனை நிமித்தமாய் உங்கள் பேரில் பிரியமாய் இருப்பேன். அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களில் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். நம்மால அவருக்கு, அவர் தான் தெய்வம். அன்றைக்கு அந்த தானியேலால நேச்சார் சொல்லுகிறான், தானியேலின் தெய்வமே தெய்வம், தானியேலின் தெய்வமே தெய்வம். ஏன்? ஒரு வாசனை வீசுது. பிரியமானவர்களே, ஒரு 9 குறிப்புகள், வசனங்கள் எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, குறிப்புகளை மாத்திரம் நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட வாசனை நம்மளை வாழ்க்கையில் வீசணும். வசனங்களை எழுதி கொள்ளுங்க. முதலாக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 8 verse 20 and 21 குறிச்சிக்கோங்க. ஆதியாகமம் 8:20-21. அப்பொழுது நோவா என்ன பண்ணுறான்? கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை ஒரு பலிபீடத்தின் மேல் வச்சு தகன பலிகளாக பலியிட்டான். 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அந்த பலியில் வந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, இனி நான் மனுஷர் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பது இல்லை அப்படிங்க. அப்போ முதலாவது நம்ம பார்க்குறோம், இந்த சுகந்த வாசனைங்கிறதே தேவனுக்கு பிரியமான பலியினாலே வருகிறது. தேவனுக்கு பிரியமான பலியினால். பிரியமானவர்கள், அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் எபேசியர் 5:2, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பிலே நடந்து கொள்ளணும். இது ஒரு பலி. கொஞ்சம் வேதனையாக இருக்கும். அன்புங்கிறதே கொடுக்கறது தான். சும்மா இந்த February 14th வந்தோடனே வெல் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்கிறது லவ் இல்லை. லவ்ங்கிறது கொடுக்கறது. கணவன் மனைவியை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறதுனால மனைவிக்கு என்ன பிரயோஜனம்? மனைவி கணவனை பார்த்து ஐ லவ் யூங்கிறதுனால கணவனுக்கு என்ன பிரயோஜனம்?
கணவனுக்கு எது தேவையோ அதை மனைவி கொடுத்தால், மனைவிக்கு எது தேவையோ அதை கணவன் கொடுத்தால், பெற்றோருக்கு எது தேவையோ அதை பிள்ளைகள் கொடுத்தால் அங்கே அன்பு இருக்கிறது. அன்பு என்பதே கொடுப்பது. கொடுக்கும்போது கொஞ்சம் வேதனை இருக்கலாம், கொஞ்சம் பலவீனம் வரலாம், ஆனால் அதான் பலி. அப்படி நம்ம தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தது போல, இயேசு தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தது போல, ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுக்கறதில் மேலான அன்பு ஒரு ஒன்றும் இல்லை இயேசு சொன்னார். அப்படி ஒரு அன்பில் நடந்து கொள்ளும்போது ஒரு வாசனை வருது. அன்பில் நடந்து கொள்ளும்போது ஒரு வாசனை வருது. அந்த வாசனை தேவனுக்கு பிரியமா இருக்குது. அந்த வாசனை நிமித்தமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, ரோமர் 12:1-2 எழுதி கொள்ளுங்க. ரோமர் 12:1-2 அங்கே பவுல் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. அது மூல மொழியில் இருக்கிறேன், கெஞ்சி கேட்குறேன், கைகூப்பி கேட்குறேன்னு சொல்லுவோம் இல்லையா, வேண்டிக்கிறேன். மூல மொழியில் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறேன், கெஞ்சி கேட்குறேன். உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக சரீரத்தை எப்படிங்க ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறேன்னு நினச்சி நெருப்பில் விடணும்? இல்லை, அதெல்லாம் வேண்டாங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று கொஞ்சம் பகுத்து அறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனால உங்கள் தோற்றத்தில் ஒரு மாற்றம் வரணும். அது ஒரு பலி. உலகத்தாரெலாம் எப்படியோ ட்ரெஸ் பண்ணுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிப்பாங்க, அவன் எப்படியோ தாடி வைப்பான், மீசை வைப்பான், எப்படியோ இருப்பாங்க. நீங்கள் ஒரு பலி, கர்த்தருக்கு பிரியமான ஒரு சுகந்த வாசனையான பலி வேணும்னா கெஞ்சி கேட்குறேன். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனால தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மருவமாகுங்க. அது ஒரு பலி. இது கர்த்தருக்கு பிரியமான பலி அப்படின்னு பார்க்குறோம். குறித்து கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 4 4-8 2 தீமோத்தேயு 4 4-8 நம்ம வாசிக்கும்போது பவுல் தன்னுடைய ஊழியத்தை பற்றி சொல்லுவார். ஊழியத்தை பற்றி சொல்லும்போது, இப்பொழுதே நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதற்கொண்டு நீதியின் கீழ் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது. ஊழியத்தில் பிரியமானவர்களை நம்மை பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது. இன்றைக்கு அந்த நாட்கள் இல்லை. நான் சொல்லலையே, 20 மெசேஜ் 26 பிரசங்கம் பண்ணியிருக்கேன். மேக்சிமம் ஒரு நாள் 8 பிரசங்கம் பண்ணியிருக்கேன். 72 மணி நேரம் 72 மணி நேரம் தூங்காமல் ஒரு முறை இருந்திருக்கு. night and day 3 nights 3 days without a wink of sleep. 48 மணி நேரம் 3-4 முறை இருந்திருக்கு. இன்றைக்கும் பிரியமானவர்களே, செத்தா ஊழியத்தில் சாகணும். இது முன்னேற ஊழியத்தில் இருக்கும்போது அல்ல, நான் உலக பிரகாரமான வேலையில் இருக்கும்போது. நல்ல நினைவு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அன்றைக்கிடும் இன்னைக்கு தான் லாஸ்ட் மெசேஜ் அப்படின்னு நினச்சி பேசினேன். பேசி அப்படியே ரூமில் போய் கிட்டத்தட்ட மயங்கர நிலையில் படுத்துட்டேன். அவ கர்த்தருக்காக ஜீவிக்கிறது ஒரு பலி. அவ சுகந்த வாசனை நம்மகிட்ட வீசணும்னா பலியான ஜீவியம் இருக்கும். 7 விதமான பலிகள் உண்டு. நான் ஒரு 3 தான் இப்போ உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்தில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ நடக்கணுமா, எவ்வளோ வேதனை இருக்கா, பரவாயில்ல, நான் இருக்கா ஊழியம் செய்கிறேன். அது ஒரு பலி. பலியில் என்ன இருக்கும் தெரியுமா? வலி. பலியில் என்ன இருக்கும்? வலி இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அந்த வலியோடு தான் நின்றுட்டு இருக்கிறேன். அந்த வலியோடு தான் ஆராதனை நடத்துகிறாங்க. அதான் அவருக்கு சுகந்த வாசனையா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமான பலியா இருக்கணும். 2வது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுற வாசனை என்ன தெரியுமா? சாங்ஸ் ஆஃப் சாலமன் சாப்டர் 1:3 வாசிக்க சீக்கிரமா. உன்னத பாட்டு 1 உமது பரிமள தைலங்கள், உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். எல்லா பரிமள தைலமும் இன்பமான வாசனை தான் இருக்கும். நல்ல பரிமள தைலம், நிறைய சென்ட் இருக்கு. பிரியமானவர்களே, பல பல விதமான சென்ட், எல்லா சென்ட்டும் நல்ல வாசனையாக இருக்கும். உம்முடைய பரிமள தைலம்
பரி என்ற முன்னோட்டு வரும்போது ஸ்பெஷல்னு அர்த்தம். உம்முடைய பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ரெண்டாவது, அந்த இயேசு என்ற நாமம். ஒரு அருமையான பாட்டு அந்த நாட்களில் நாங்கள் எல்லாம் ரொம்ப பாடுறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். பிரியமான ரெண்டாவது பரிமளத்தை வாசனை தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில்? இயேசுவின் நாமம். நான் இயேசுடைய பிள்ளை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், இயேசு தான் என் தெய்வம், இயேசுவின் நாமத்தில் நான் ஜீவிப்பேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்பேன், இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவேன். பிரியமான சில வசனங்களை சொல்கிறேன், நீங்கள் குறிச்சிக்கோங்க இந்த பரிமள தைலத்தை குறித்து. சங்கீதம் 43:8, சங்கீதம் 43:8, உன்னத பாட்டு 1:12, உன்னத பாட்டு 3:6, உன்னத பாட்டு 5:5. இங்கெல்லாம் அந்த பரிமள தைலத்தினுடைய வாசனை குறித்து பார்க்கணும். அது இயேசுவின் நாமம். பிரியமானவர்களே, எத்தனையோ பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன், இன்றைக்கு நான் பின்பற்றுவதற்கு இந்த இயேசு என்ற ஒருவரை தவிர எந்த தலைவரையாவது பின்பற்ற முடியுமா? ஒரு அரசியல் தலைவருடைய வீட்டில் ஒரு விழாவுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த விழாவில் நானும் பேசினேன், முன்னாள் அமைச்சர் அவங்களும் பேசினாங்க. அந்த விழாவுக்கு போயிருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு சின்ன பையன், ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய பேர் அவனுக்கு இருந்தது. அவங்க அப்பாட்ட கேட்டேன், அவரை போலவே உங்கள் பையன் வரணும்னு விரும்புகிறீங்களான்னு. அப்படிலாம் இல்லைங்க. இன்னொரு பெரிய அரசியல் தலைவி, ஒரு ஐயா அந்த அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு நாள் என் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார். அவங்க பேத்திக்கு பிறந்த நாள். பேத்தி பேர் என்னன்னு ஒரு தலைவியுடைய பேரை சொன்னாங்க. அந்த தலைவி மாதிரியே அவங்க பேத்தி வரணும்னு விரும்புகிறீங்களான்னு. ஐயோ, அவங்க பட்ட பாடு என் பேத்திக்கு வேண்டாயான்னார். இன்னைக்கு எத்தனையோ பிரியமான வழிபாட்டில் எத்தனையோ தெய்வங்களை வழிபடுறாங்க பிரியமானவர்களே. ஆனால் அந்த தெய்வங்களை போல தங்களுடைய வாழ்க்கை அமையணும்னு சொல்லி அவங்க விரும்பலை. தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி அமையணும்னு அவங்க விரும்பலை. தெய்வத்தை வழிபடுறாங்க. ஆனால் பிரியமானவர்களை நாம் பின்பற்ற, மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டிய ஒரே ஒரு நாமம் உண்டானால் இயேசுவின் நாமம் தான். 2 ஃப்ரெண்ட்ஸு, 2 பேருமே ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஆனால் காலேஜ் முடிக்கிற பருவத்தில் 2 பேருக்கும் ஒரு மாதிரி இறை நம்பிக்கை வந்துடுச்சு. ஒருவர் கிறிஸ்தவனாக மாறிட்டார், ஒருவர் வேறொரு வழிபாட்டு முறைக்கு போயிட்டார். அப்புறம் அநேக வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் போல் கழித்து 2 பேரும் சந்திக்கிறாங்க. ரிட்டையர்ட்லாம் ஆயிட்டாங்க. சந்திக்கும்போது இந்த கிறிஸ்தவர் சொல்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு அப்படிங்கிற. அவர் சொல்கிறார், ஆமாம்மா நான் கும்பிட்ற சாமி கூட எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தாரு. ஒன்று இவர் சொன்னார், ஆமாம் எனக்கு நல்ல மனைவி பிள்ளைகள் நல்ல குடும்பத்தெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. உடனே அவர் சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு கூட எங்கள் சாமி நல்ல மனைவி பிள்ளைகள் குடும்பத்தெல்லாம் கொடுத்தாரு. இவர் சொன்னார், என் ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதித்தார், ஏசன் ரொம்ப ஆசீர்வதித்தார், நல்லா வீடு வாசல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அவர் ஆமாம் எங்கள் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு, நானும் நிறைய வீடெல்லாம் நல்லா ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கியிருக்கிறேன்னாரு. இவர் சொன்னார், ரிட்டையர்ட் ஆகிட்டு நல்லா செட்டில் ஆகிட்டேன்னாரு. அவர் சொன்ன, நானும் ரிட்டையர்ட் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டேன்னாரு. இவர் சொன்னார், அவர் இப்போ என்னை தம்மை போலவே மாற்றிக்கிட்டு இருக்காரு, இயேசு என்னையும் தம்மை போலவே மாற்றிக்கிட்டு இருக்காருன்னாரு. அவருடைய யோசிக்கிறாரு, நான் எந்த சாமியை போல மாறுறது, எந்த சாமியை போல நாம் மாறுறது? பிரியமானவர்கள், இந்த நாமத்தை விட வாசனை வீசுகிற நாமம் நான் அறிந்ததில்லை. இந்த நாமத்தை விட இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்றதுல நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கணும். அந்த ஐடி நமக்கு சந்தோஷத்தை தரணும். நான் ரட்சிக்கப்படுவேன், ஞானஸ்நானம் எடுப்பேன், பரிசுத்தாவி பெறுவேன், பெந்தைகோஸ்து கோயிலுக்கு போவேன், ஆனால் என்னை பார்த்தா பெந்தைகோஸ்து மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் பெந்தைகோஸ்து எவ்வளோ கேவலமாக நீங்கள் நினைக்கிறீங்க?
நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நான் இயேசுவை இந்த வேதத்தை பின்பற்ற ஆரம்பித்தால் இந்த வேதத்தை குறித்து எனக்கு பெருமை. அது என்னுடைய லைஃப் ஸ்டைல். ஒவ்வொரு வழிபாட்டு முறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. பொதுவாக கிறிஸ்தவத்தில் பெந்தைகோஸ்து என்று சொல்கிறோம். நம்ம கிறிஸ்தவர்கள் இயேசுவை வர்ஷிப் பண்ணுறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசு சொன்ன வசனத்தின்படி ஜீவிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு மகிழ்ச்சி. அது ஒரு வாசனை. அந்த நாமந்தான் வாசனை. என்னுடைய நடை, உடை, பேச்சு, வார்த்தை எல்லாரும் இயேசு 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 என்று இருக்குமானால் வாசனை. இதில் என்ன வெட்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இயேசு வச்சு ஏதாவது ஒரு கருத்தில் வெட்கப்பட முடியுமா? 32 ஆண்டு தாங்க வாழ்ந்தார், இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வெட்கப்பட முடியுமா? அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது அப்படி சொல்ல முடியுமா? அந்த நாமம் தாங்க நமக்கு வாசனை. நம்ம வாழ்க்கையில் பலி செலுத்தணும், நம்ம வாழ்க்கையே பலியாக இருக்கணும், அது ஒரு வாசனை. இயேசு 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 நம்ம பார்க்கும்போதே அந்த நாமம் வெளிப்படுமையானால் அது நமக்கு ஒரு வாசனை. 3வது பிரியமானே உன்னத பாட்டு 4:10. உன் நேசம் எவ்வளவு இன்பமான இருக்கிறது, என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே குறிச்சிக்கோங்க. சாங்ஸ் ஆஃப் சாலமன் 5:13, 5:13, 7ஆம் அதிகாரம் 8:13, 8ஆம் வசனம் 13ஆம் வசனம். நம்ம தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பு, தேவனில் அன்பு கூறுகிறவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவுள். ஆண்டவர் சொன்ன, ராபர்ட் நீ என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிற, எனக்காக எதையும் செய்ய நீ வில்லிங்காக இருக்கிற. நான் என் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, அந்த வாசனையை அவர் முகர்ந்து என் மேலே பிரியமாக இருப்பார். அந்த சுகந்த வாசனை நிமித்தம் நான் உன் பேரில் பிரியமாக இருப்பேன். என்ன சுகந்த வாசனை? அவருக்காக என் வாழ்க்கையை பலியாக ஒப்பு கொடுக்குறேன். என்ன சுகந்த வாசனை? அந்த நாமத்தை குறித்து நான் மகிழ்கிறேன். என்ன சுகந்த வாசனை? அவர் மேலே அன்பாக இருக்கிறேன். அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுது. அந்த அன்பு தான் பிரியமாக எல்லாரும் சத்தியத்தை அறியணுமேன்னு விரும்புகிறேன். மதமாற்றம் செய்யலை, பேர் மாற்றணும்னு நான் சொல்லலை. அந்த கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுது. பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்தவ மதத்தை தொடங்கலை. இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்தவர் கிடையாது. இப்படி ஒரு மதத்தை தொடங்குங்கன்னு அவர் சொல்லுவார். உலகம் முழுசும் போய் இந்த நல்ல செய்தியை சொல்லுங்க அப்படிதான் சொன்னார். விட எல்லாரையும் கிறிஸ்தவங்களாக்குங்கன்னு சொல்லலை. பிரியமானவர்களே, ஒரு பிற வழிபாட்டு முறையில் இருக்கிற பேரை கிறிஸ்தவ பேரை மாத்திரனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம கர்த்தரில் அன்பு கூர்ந்தால் அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம். என் பையன் என் மகா என் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கா அப்படின்னு அவர் அறியும் போது அந்த நேசம், அங்கே மணவாளன் சொல்கிறார், மணவாட்டியுடைய அந்த நேசமே ஒரு ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கு. நான் தேவன் மேல் வைத்திருக்கிற நேசம் ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கணும். அப்போ முதலாவது எது ஃப்ராக்ரன்ஸ்? நம்ம பலியாக இருப்பது. ரெண்டாவது எது ஃப்ராக்ரன்ஸ்? அந்த நாமத்தை குறித்து நம்ம மகிழ்வது, அந்த நாமம் நம்ம மேலே இருக்கிறது. மூன்றாவது எது ஃப்ராக்ரன்ஸ்? நம்முடைய நேசம். நான்காவது ஒரு ஃப்ராக்ரன்ஸ் காட்டி கொடுக்குறேன். 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம், 2 Chronicles chapter 13 எடுத்துட்டிங்களா? verses 10 and 11 வாசிப்போம். 10-11 வசனங்கள். எங்களுக்கு கர்த்தரே தேவன். அங்கே ரெகோபெயாம் உடைய பையன் அபியா எரோபெயாமை பார்த்து சொல்கிறான், எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகுவதில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியருமாமே. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி செலுத்துகிறார்கள். தூபத்தில் சாம்பிராணி எல்லாம் சேர்த்திருப்பாங்க. அந்த பரிசுத்தவான்களின் ஜபந்தான் தூபம் சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாசனை என்ன தெரியுமா? நம்முடைய ஜபம். ஆண்டவரே எனக்கு கூட இன்னும் ஜபாவியை ஊற்றும்,
பிரசங்கிற எனக்கு இன்னும் ஜபாவி ஊற்றணும். அப்படியே ஆண்டவர் என் ஜபத்தை அப்படியே முகரணும். எல்லாரும் கருத்து யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, என் ஜபம் உமக்கு பிரியமான ஒரு தூபமாக இருக்கணும். அந்த சுகந்த வாசனை நிமித்தம் நான் உன் பேரில் பிரியமாக இருக்கிறேன். அப்படியே காலையில் எழும்பி என் மக அப்படியே ஜபிக்கிறான். ஜபம்னா அதில் பாட்டு இருக்கலாம், வர்ஷிப் இருக்கலாம், ப்ரைஸிங் இருக்கலாம், ஹல்லேலூயா துதிக்கலாம், விண்ணப்பம் இருக்கலாம், வேண்டுதல் இருக்கலாம், அவரோடு கூட பேசலாம். பிரியமாக, வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அவருக்கு பிரியமான வாசனை, சுகந்த வாசனை. நல்ல ஜெபம் பண்ணும். பிரியமலை இது அவசரம். அன்றைய ஆசீர்வதியும், எங்கள் அப்பா அம்மாவை ஆசீர்வதியும், அன்றைய பேயை ஆசீர்வதியும், பிசாசை ஆசீர்வதியும். என்ன ஜெபிக்கணும் ஜெபிக்க, இது நடந்தது தான் நான் சொல்லியிருக்கேன். நானும் என் ஃப்ரெண்ட், அவரும் பெரிய ஊழியக்காரராக இருக்கிறாரு. பிரியமானவர்களே, ஃப்ரான்ஸில் இருந்தார். நல்ல ஒரு மொழிபெயர்ப்பாளர், நல்ல டாக்டர் பில்லிகனம் போன்றவர்களாக அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. பிரியமானவர்களே, நான் ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வீட்டில் உட்காந்து, எங்கள் யூத் டேஸ், அவங்க அம்மா எங்களுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு எனக்கு செய்து வச்சுட்டு, 2 பேரும் சாப்பிட வாங்குறாங்க. நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். ஒரு நேரம் அந்த அம்மா கொஞ்சம் சத்தமாக, 2 பேரும் சாப்பிட்டுட்டு பேசுங்க, சாப்பிட வாங்கன்னார். நாங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தோம்னா சாத்தானை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதே வேகத்தில் வந்து உட்கார்ந்தவர், ஆண்டவரே சாப்பாட்டை ஆசீர்வதிங்கிறதுக்கு பதிலாக ஆண்டவரே சாத்தானே ஆசீர்வதின்ட்டார். அப்படி உள்ள அவசரமான ஜபம் அல்ல, நல்ல ஒரு ஜப தூபம். நம்முடைய ஜபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். வாசனை, பலி ஒரு வாசனை. பிரியமானவர்கள், நம்முடைய நேசம் ஒரு வாசனை. இயேசுவின் நாமம் தேனிலும் இனிய நாமம், வாசனை வீசுகிற நாமம். அந்த நாமம் நம்ம மேலே இருப்பது ஒரு வாசனை. அது மாத்திரமல்ல, 5வது ஓசியா 14ஆம் அதிகாரம் 6-7 வசனம் வாசிப்போம். ஓசியா 14:6-7. அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவனுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். லீபனோனின் வாசனை என்னென்ன சொல்றேன். இன்னொரு வசனம் கூட வாசித்துருவோம். உன்னத பாட்டு 4:11. இந்த வசனத்தை தியானிக்கும் போது இந்த செய்தியே எனக்கு வந்தது. என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பாய் இருக்கிறது. உன்னுடைய வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாய் இருக்கிறது. பிரியமான, லீபனோன் என்கிறது ஒரு நல்ல உயர்வான ஒரு நல்ல மலை. அந்த மலையில் அதிகமாக கேதுரு மரங்கள் இருக்கும். அந்த கேதுரு மரங்கள் அங்கே செழிப்பாக இருக்கனால லீபனோனின் திராட்சை செடியிலே அந்த கேதுரு மரங்களை சொல்லுவாங்களாம். நம்ம ஓசியாவில் வாசிக்கும் போது உங்களுடைய திராட்சை செடியை நிழலிலேன்னு இருக்கும். அது ஒருத்தருங்க வியாக்கியானம் பண்ணுறாங்க, அந்த கேதுரு மரங்கள் அவ்வளோ செழிப்பாக இருக்கும். அந்த லீபனோனின் கேதுரு மரங்களுக்கு த வைன் ஆஃப் லீபனன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ செழிப்பாக இருக்கும், நல்ல வாசனை. இந்த கேதுரு மரங்களுடைய வாசனையை குறிக்கும். வேதத்தில் லீபனோன் அப்படின்னு சொல்கிறது ஒரு சீடருடைய ஸ்ட்ரென்த், ஒரு மலையுடைய ஸ்ட்ரென்த். இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல் சொல்கிறோம், ஆல்ப் மலையை பற்றி பார்க்குறோம், நல்ல மலை பிரதேசம். அதே மாதிரி லீபனோன் ரொம்ப செழிப்பு. அந்த லீபனோன் என்பது அந்த ஒரு ப்ராஸ்பேரிட்டி, ஒரு பியூட்டி. அதான் இதில் பார்த்தோம், லீபனோனின் அலங்காரம், உன்னுடைய அலங்காரம், ஒரு ஸ்ட்ரென்த். கர்த்தருக்காக நம்ம அலங்காரமாக இருப்போம், பரிசுத்த அலங்காரம், அவருடைய ஸ்ட்ரென்த். நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். தட்ஸ் அ ஸ்ட்ரென்த். எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு. ஆமாம், எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு. நான் மாத்திரம் போட முடியாதா? நான் ஒரு பிரேஸ்லெட் போட்டுப்படி ஆட்டக்கூடாதா? எனக்கு மட்டும்தான் உரிமை கிடையாதா? இல்லை வாங்க முடியாதா? கழுத்தில் ஒரு சங்கிலி போட எனக்கு மட்டும்தான் முடியாதா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு. ஆனால் நான் ஒன்றுக்கு அடிமையாக மாட்டேன்.
தேவத்துக்கு மகிமையாக நான் போய் செய்கிறேன், தேவனுக்கு பிரியமாக நான் செய்வேன். ரைட், அந்த தில்லு வேணும். அதுக்கு ஒரு அருமையான ஒரு ஊழியக்கார் 2 குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருந்தார். அருமையாக நல்ல குழந்தைங்க, நல்ல இன்டெலிஜென்ட் சில்ட்ரன். அந்த பிள்ளைங்கிட்ட ஜெபம் பண்ணும்போது சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சொன்னான். 2 வேர்டு சொல்லுவேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே பார்த்துங்க, சொல்லுங்கள். வேர்டு, வேர்டு, வேர்ல்டு, வேர்ல்டு, வேர்டு, வேர்டு, வேர்ல்டு, வேர்ல்டு. ஒன்று உங்களுடைய வாழ்க்கை வேர்டு படி இருக்கணும், இல்லை உங்களுடைய வாழ்க்கை வேர்ல்டு படி இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி செய்கிறாங்க, உலகத்தில் இதுதான் ஃபேஷன், இப்போ எல்லாம் இப்படி தான் நடக்கிறாங்க, நான் ஒன்று உலகத்தின்படி ஜீவிக்கணும். இல்லை, வசனம் இப்படி சொல்லுது, நான் வசனத்தின்படி ஜீவிப்பேன், நான் வசனத்தின்படி ஜீவிப்பேன். ஒன்றிலும் தண்ணில் தானே தவறு கிடையாது. நான் விளக்கத்துக்கு சினிமா விளையாட்டாக சொல்கிறேன், முன்பு ஒருத்தர் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு ஹேர் ஜெல் இருக்குது, ஹேர் ஸ்டிஃபனிங் ஒரு ஜெல் இருக்குது. அந்த ஹேர் ஜெல்லில் தப்பு கிடையாது. ஒருவர் அந்த ஹேர் ஜெல்லில் முடி பறக்கக்கூடாது, முடி பதிஞ்சு இருக்கணும், பார்க்க டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஹேர் ஜெல் போடுவாங்க. ஒருத்தர் அதே ஹேர் ஜெல் எடுத்து முடியெல்லாம் இந்த இந்த முள்ளம்பன்றி மாதிரி நிற்கணும் அப்படின்னு சொல்லி அதே ஹேர் ஜெல்லை தேய்ப்பாங்க. அப்போ தப்பு எதில் கிடையாது? ஹேர் ஜெல்லில் கிடையாது. ஒருத்தர் அந்த ஹேர் ஜெல்லை வைக்க எதுக்காக தேய்க்கிறாங்க? என் முடி அடங்கி இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஹேர் ஜெல்லை போடுவாங்க. ஒருத்தர் என் முடி முள்ளம்பன்றி மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஹேர் ஜெல்லை யூஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். தண்ணில் தானே எதுவும் தவறு கிடையாது. பட் ஹூ ஆர் யூ, வாட் ஆர் யூ? உன் அலங்காரம் எதை பேஸ் பண்ணியிருக்கு? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நான் வேர்டுக்கு பயப்படுறேன்னா, வேர்ல்டுக்கு பயப்படுறேன்னா, whether I want to stand on the side of the word or I want to stand on the side of the world, that you decide. அதான் லீபனோனின் அலங்காரம், that strength. கேதுர் மரம் மாதிரி. பிரியமானே, நம்ம கர்த்தருக்காக நிற்கிறது ஒரு சுகந்த வாசனை. லீபனோனின் வாசனைங்கிற நம்முடைய ஸ்ட்ரென்த். Strength, standing on the word of God. Standing on the word of God. Whether I stand on the side of the world or on the side of the word. தண்ணில் தானே எதுவும் தவறு கிடையாது. நான் அதை எப்படி எடுக்கிறேன்? பிரியமானே, நேரம் கருதி வேகமாக போயிட்டு இருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆதியாகமம் 27, ஆதியாகமம் 27, 27 வாசிப்போம். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடு. பிரியமானவர்களே, ஏசா வனசஞ்சாரியா இருந்தான். நல்ல வயல்வெளியிலெல்லாம் போய் வேட்டையாடுவோம். பிரியமானவர்களே, பூ விற்கிறவங்க, நல்ல மல்லிகை பூ விற்கிறவங்க, அவங்க கிட்ட போனாலே மல்லிகைப்பூ வாசனை அடிக்கும். கருவாடு விற்கிறவங்க, அவங்க கிட்ட வந்தாலே கருவாடு வாசனை அடிக்கும். எதுவும் தவறுன்றல்ல. எதோடு நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்குமோ அந்த வாசனை நம்ம வஸ்திரத்தில் தானாகவே வந்துடும். அந்த வாசனை நம்முடைய வஸ்திரத்தில் தானாகவே வந்துடும். ஏசா வயல்வெளிக்கு போகிறவன், அவன் வாசனை வயல்வெளியின் வாசனையாக இருக்குது. யாக்கோபு கூடாரவாசி, அவன் அம்மா கூட உட்காந்து கருவாடு சுட்டுக்கிட்டு இருப்பான். அப்புறம் அவன் வஸ்திரம் எப்படி இருக்கும்? ஏசாவுடைய வஸ்திரமே வயல்வெளியின் வாசனை. எதில் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எதில் நம்ம உட்காந்து நேரத்தை செலவழிக்கிறோமோ அந்த வாசனை. லீபனோனில் போயிருந்தால் லீபனோனின் வாசனை வரும், வயல்வெளியில் போயிருந்தால் வயல்வெளியின் வாசனை வரும். பிரியமாக நம்ம வாசனை வீசுவோம். இங்கே வயல்வெளியின் வாசனை ஆவிக்குரிய பிரகாரமாக சபை ஊழியம் அதை காட்டுது. நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கு? தேவன் நம்ம பார்க்கும்போது அங்கே ஈசாக்கு பார்க்குறான், அவன் குமாரனுடைய வாசனை வயல்வெளியின் வாசனை. என்ன ஆண்டவர் பார்க்கும்போது, என் குமாரன்
ஆண்டவர் சொல்லுங்க, என் பையன் ராபர்ட் சைமன் அவன் வஸ்திரத்தில் வயல்வெளியின் வாசனை, ஊழியத்தின் வாசனை வீசுது. எனக்கு திருமணம் ஆகும்போது 25 வயது, அம்மாவுக்கு அப்போ 23. பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்து பாஸ்டர் சுந்தரைய பிரசங்கம் பண்ணாத ஒரே ஒரு கல்யாணம் எங்கள் கல்யாணம் தான். கல்யாணத்தை சாலம்னேஸ் பண்ணார். இப்படி போனார், அந்த மேஜையில் கை வச்சுக்கிட்டார். இன்றைக்கும் எனக்கு அந்த சீன் நினைவு இருக்குது. இப்படி அடுத்த கையை உயர்த்தினார், எடுத்து கையை. இவரே ஒரு பிரசங்கியார். இவர் என்னத்தை நான் பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னாரு. 25 வயசு பையன். என் கல்யாணத்தில் பாஸ்டர் சுந்தரையார் சொன்னது சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு இவரை பற்றி ஒரு சாட்சி உண்டு. இத்தனாம் தேதி இன்ன கிழமை இத்தனை மணிக்கு ஒரு இன்ன இடத்துல இருப்பார்னு எனக்கு தெரியும். இத்தனாம் தேதி இன்ன கிழமை இத்தனை மணிக்கு இவர் இன்ன இடத்துல இருப்பார்னு எனக்கு தெரியும். நிறைய 25 வயதில் வீசின வாசனை அது. உங்ககிட்ட என்ன வாசனை வீசுது? இன்ஸ்டாகிராம் வாசனையா? ஐயோ, என்ன வாசனை வீசுது? மொபைலே நோண்டிட்டு இருக்கிற வாசனையா வீசுது? என்ன வாசனை வீசுது? ஃப்ரெண்ட்ஸோட சுத்துற வாசனையா? ஓ, பைபிள் வாசிச்சுட்டு இருக்க வாசனையா? பைபிள் நாலேஜ், எதை கேட்டாலும் பைபிள், எதை கேட்டாலும் பைபிள், பைபிள் வாசனை. சபையின் வாசனை வீசுதா? சர்ச்சு சர்ச்சு சர்ச்சு. என்ன வாசனை வீசுது? ஓ, ஊழியமா? காலையில் ஊழியம், சாயந்தரம் ஊழியம், ராத்திரி ஊழியம், இங்கே பிரசங்கம், அங்கே பிரசங்கம், இங்கே போய் சந்திச்சேன் ஹாஸ்பிட்டல். ஊழிய வாசனை வீசுதா? பிரியமானவர்களே, வயல்வெளியின் வாசனை. எவ்வளோ தூரம் கர்த்தரோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளோ நேரம் வேதம் வாசிக்கிறோம், எவ்வளோ நேரம் சபையில் இருக்கிறோம். என்ன வாசனை நம்முடைய வஸ்திரத்தில் வீசுது? பிரியமானவர்களே, வயல்வெளியின் வாசனை அவன் முகர்ந்து அவனை ஆசீர்வதிக்கிறான். என் சரீரத்தில் ஊழியத்தின் வாசனை, வயல்வெளியின் வாசனை, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற வாசனை, வசனத்தை தியானிக்கிற வாசனை வீசுமையானா எங்கள் அப்பா முகர்ந்து பார்த்து என்னை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நீ உட்கார்ந்து உட்கார்ந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு கர்த்தரை ஆசீர்வதிப்பாரா? நீ உட்கார்ந்து உட்கார்ந்து ஃப்ரெண்ட்ஸ்ட வீண் கதை வெட்டி கதை பேசிக்கிட்டு கர்த்தரை ஆசீர்வதிப்பாரா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க முடியுமா? நீ உட்கார்ந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு கர்த்தர் ஆசீர்வதியாம விடுவாரா? நீ உட்கார்ந்து உட்கார்ந்து வேதத்தை தியானி கர்த்தர் ஆசீர்வதியாம விடுவாரா? ஹாஸ்பிட்டலில் சிட்டிங் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸை இயேசுவை பற்றி சொன்னேன், என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஜெபம் பண்ண போனேன், என் ஃப்ரெண்டுக்கு இயேசுவை பற்றி சொன்னேன். நான் அந்த சண்டே கிளாஸ் ஊழியம் எடுத்தேன், சண்டே கிளாஸ் ஊழியத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், சண்டே கிளாஸ் ஊழியத்துக்காக ஒரு நாள் உட்காந்து ஃபாஸ்டிங் இருக்கிற சபையில் இன்னைக்கு ப்ரேயர் டே, நான் அந்த ஜூமில் இணைந்து ப்ரேயர் பண்ணுறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் விடுவார் அவனை? ஈசாக்கு முகர்ந்து பார்த்து தன்னுடைய மகனை ஆசீர்வதிப்பானே, ஆனால் என் தேவன் என்னை முகர்ந்து பார்த்து ஆசீர்வதியாமல் விடுவாரா? கொஞ்சம் நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க, லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. நின்றுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு நீ மொபைல் பார்த்துக்கிட்டே இரு, கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியுமா? முடியாது. ஒரு கிடைக்கிற நேரமெல்லாம் வேத வசனத்தை தியானித்து கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்காம விடுவாரா? லாஜிக்கலி திங்க் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாசனை வயல்வெளியின் வாசனையா இருக்கணும். இப்போ 6 காரியம் பார்த்துருக்கணும். 7வது இதுவும் ரொம்ப முக்கியமானதான். வாசிங்க ஏசாயா 11:3. ஐசாயா 11:3. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு சுகந்த வாசனையா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படணும்னா பேய் பிசாசுக்கு பயப்பட அந்த பயம் அல்ல. அன்பினால் வருகிற ஒரு ரெவரன்ஸ், ஒரு பக்தி, தேவ சமூகம், ஆராதனை. பிரியமானவர்களே, கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் வருத்தப்படக்கூடாது, கர்த்தரை நான் ஹேட் பண்ணிடக்கூடாது. அந்த ஒரு அவருக்கு பயப்படுற பயம், அவருக்கு பயப்படுற பயம். தேவ நாம மகிமைக்காக நான் சொல்றேன். ஒரு ஆராதனைக்கு வரும்போது நான் இன்றைய வரைக்கும் சிறிதிலே அதை பழக்கப்படுத்தினாங்க.
ஆராதனைக்கு வரும்போது பெஸ்ட்டு ட்ரெஸ் போடுவோம். ஆராதனை இந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பெரிய தலைவரை பார்க்க போகிறேன், ஒரு அழுக்கு ட்ரெஸ் போட்டு போவேன்னா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறேன், அழுக்கு ட்ரெஸ் போட்டு போவேன்னா? ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டு போவேன்னா? பிரியமானவர்களே, அந்த நாட்களில் ஒரு மணமகளுக்கு உடை எடுத்தாங்க. எங்கள் ஊர் வழக்கம், சரி நிறைய பேருக்கு அது தெரியும். பிரியமானவர்களே, பெஸ்ட்டு காஸ்ட்லி சாரி முகூர்த்தத்துக்கு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் மறுவீடு மற்ற ஃபங்க்ஷனுக்கெலாம் அதை விட குறையாக கட்டுவாங்க. இருக்கிறதுல பெஸ்ட்டு ட்ரெஸ் முகூர்த்தத்துக்கு போடணும் அப்படின்னு போடுவாங்க. இன்னைக்கு அப்படியே உள்டாவாக மாறிடுச்சு. திருமணத்துக்கு வரும்போது ஒரு வெள்ளை புடவை, அவன் ஒரு ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு போட்டுங்க வாரான், சிம்பிளாக வாரான். ரிசப்ஷனில் போனால் வேற விட்டு கல்யாணம் மாதிரி தெரியுது. அங்கே பார்த்த பொண்ணு வேற மாதிரி இருக்குது, இங்கே பார்த்த பொண்ணு வேற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு வேஷம், அடுத்த சீனுக்கு இன்னொரு வேஷம். எது உனக்கு ரொம்ப முக்கியம்? ரிசப்ஷன் ரொம்ப முக்கியம். அப்போ கர்த்தர் எப்படி வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார்? கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிங்க. என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் என்னையும் என் மனைவியும் இணைக்கிற அந்த நேரம் தான் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான நேரம். ஐ மஸ்ட் பி மை பெஸ்ட் இன் தட் அவர் அப்படின்னு யோசிக்காம, இது ரொம்ப சீப்பு, இதில் ஒன்றும் அலங்காரம்லாம் கிடையாது, ரிசப்ஷன் ரொம்ப கிராண்டு. அந்த வாழ்க்கையை லாஜிக்கலாக சொல்கிறேன், நான் யாரையும் சபிக்கலை. தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. ஏன்? உன் மனதிலேயே தேவன் உன்னை இணைக்கிற நேரத்தை விட கேக் வெட்டுற நேரம் உனக்கு முக்கியமாக இருக்குது. அந்த கேக் ஒன்று ஆசீர்வதிச்சுட்டு போகுது. எப்படி அந்த தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? திரும்பவும் சொல்கிறேன், நான் பேசுகிறது லாஜிக்கல். உனக்கு எது முக்கியம்? தேவன் இணைக்கிற ஆராதனை முக்கியமா, கேக் வெட்டுறது முக்கியமா? எது உன்னுடைய தாட்டில் முக்கியமா இருக்கு? பிரியமானவர்களே, அந்த ஸ்காண்டினேவியன் முறை உன்னை ஆசீர்வதிக்கும் என்றால் ஹெவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. ஒரு ரெவரன்ஸ் ஃபார் காட். கர்த்தருக்கு பயப்படுறான். ராபர்ட் சைமன் கர்த்தருக்கு பயப்படுறான். ஜாஷ் கர்த்தருக்கு பயப்படுற பையன் அப்படின்னு அவருக்கு தெரியுமானால் அது அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். 8வதாக பிரியமான 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை அறிகிற எங்கிட்ட நான் கிறிஸ்தவன் இருந்தால் மாத்திரம் போதாது, என்கிட்ட இயேசுவின் நாமம் காணப்பட்டால் மாத்திரம் போதாது. பிரியமல், என்னுடைய நடை உடை பாவனை செய்கையில் மற்றவர்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டும். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீச செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமான என்ன வாசனை? அடுத்த வசனம் வாசியுங்கள். கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் நற்கந்தகமாக இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இப்போ ஒருத்தர் மல்லிகைப்பூ வாசனை போட்டிருக்காங்க, இல்லை கம்ம 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 மல்லிகைப்பூ வாசனை இருக்குது. ஒருத்தருக்கு இந்த மல்லிகைப்பூ வாசனை அப்படியே ரிஃப்ரெஷிங்காக, ஒரு அரோமேட்டிக்காக அப்படியே ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொருத்தருக்கு அதே மல்லிகைப்பூ வாசனை அப்படியே தலைவலியை கொடுக்குது. ஒரே வாசனை தான், ஒருத்தருக்கு ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, ஒருத்தருக்கு தலைவலியை கொடுக்குது. அதே போல் எங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வீசுகிறோம். கெட்டு போகிறவனுக்கு அது மரணத்துக்கு எதுவாக இருக்குது, ரட்சிக்கப்படுகிறவனுக்கு அது ஜீவனுக்கு ஏதுவாக இருக்குது. நான் இயேசுக்கு சாட்சியாக இருக்கிறதுனாலேயே ஒருத்தன் என்னை அடிக்க நினைக்கலாம், நான் இயேசுக்கு சாட்சியாக இருக்கிறதுனாலேயே ஒருவன் என்னை ஏற்றுக்கொள்ள நினைக்கலாம். நான் கிறிஸ்தவங்கிறதுனாலேயே ஒருத்தன் என்னை பகைக்கலாம், நான் கிறிஸ்தவன் என்பதனாலேயே ஒருவனை நேசிக்கலாம். அது ரெண்டும் அவங்கள பொறுத்தது. ஆனால் நான் அவரை அறிகிற
அறிவின் வாசனை வீசுகிறேன். என்னில் அவர் அறிகிற அறிவின் வாசனை வீச பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக இன்னும் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமல் நிறைய வசனங்கள் இருக்குது. வசனங்கள் எல்லாம் நான் வாசிக்கலை. இதுவும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். வாசிங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 5:2 வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும். பிரியம் எது சுகந்த வாசனை? நம்ம கொடுக்கிற காணிக்கை. காணிக்கை தயவுசெய்து ஏனதானு போடாதீங்க. ஏதோ பிச்சை போடுற மாதிரி போடாதீங்க. நீங்கள் போடுற காணிக்கை சுகந்த வாசனை, ஆண்டவர் முகர்ந்து மகிழ். அதுதான் நம்ம முதலே வாசித்தோம். பெரிய மலை அதுக்கு வருவோம். பிலிப்பியர் 4:18 வாசிங்க. பிலிப்பியர் 4:18. பிலிப்பியன்ஸ் 4:18. எல்லோரும் எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை காணிக்கை, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோதீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். நீங்க 2 வருஷம் நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க. அவர் இப்போ தனி ஜெயிலில் இருக்கிறாரு. விலைக்கு சொல்ல நேரம் இல்லை. பிரியமானவரில் ஒரு ஹவுஸ் அரெஸ்டில் இருக்கணும்னா அந்த நாட்களில் பெரிய தொகை கொடுக்கணும். காமன் ஜெயிலில் இருக்குது வேறு, இவர் ஹவுஸ் அரெஸ்டில் வச்சுருக்குது. ஒரு நாளைக்கு பிரியமானவர்களே 4 செக்யூரிட்டி, அப்படி 3 ஷிஃப்ட்டு, 12 செக்யூரிட்டி போடுவாங்க. அந்த 12 செக்யூரிட்டியோட சேலரி கொடுக்கணும். இன்னும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பணம் பெரிய அமௌண்ட்டு. இவர் ஹவுஸ் அரெஸ்டில் இருந்தனால தான் இத்தனை நிருபங்களை அவர் எழுத முடிந்தது. இப்படி அவ்வளோ ஹவுஸ் அரெஸ்டில் வச்சுருக்கிறதுக்கு பிலிப்பு பட்டணத்தார் உதாரத்துவமாக கொடுக்குறாங்க. நல்ல உதாரணம். அவ்வளோ அமௌண்ட், பெரிய அமௌண்ட், அது உதாரத்துவமாக கொடுக்குறாங்க. அதை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, உங்களுடைய காணிக்கையை நீங்கள் உங்களால் பெற்றுக்கொண்டதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக அதை நான் பெற்றுக்கொண்டேன். அது சுகந்த வாசனையாக பிரியமல் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பாப்பிராத்தோடைய கையில் நான் பெற்றுக்கொண்டேன்கிறார். நம்ம வாசித்த எசேக்கியேல் 20 தொடக்க வசனம் வாசித்தல, அதை வாசித்து நிறைவு செய்வோம். எசேக்கியேல் 20:40 திரும்ப வாசிங்க. 40 20, 40, 41. இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாகிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் திரும்ப கொண்டு வருவேன், சிறையிருப்பிலிருந்து திருப்பி கொண்டு வருவேன். அவங்கள திருப்பி மீட்டு கொண்டு வரும்போது அந்த மலையில் அவங்க எல்லாரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் நற்பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன். உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன். கொண்டா ஆண்டவர் கேட்பார். உன் முதற் பலனை கொண்டா, உன் காணிக்கையை கொண்டா, உன் தசம பாகத்தை கொண்டா கேட்பேங்கிறார். ஆண்டவர் கேட்பார். இதெல்லாம் நான் செலுத்தும்படி கேட்பேன். நல்ல கவனிங்க. இதான் நம்ம தொடக்கத்தில் வாசித்தோம். வாசியுங்க. நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டிருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும் போது சுகந்த வாசனை நிமித்தம். என்ன வாசனை அங்க? சுகந்த வாசனை. நீங்க கொடுக்கிற காணிக்கை, நீங்க கொடுக்கிற முதற் பலன்கள். ஏன்? அதனால நம்ம கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். கர்த்தருக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆதியாகமம் 4:4 வாசியுங்க. ஆதியாகமம் 4:4. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளிலும் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். தமிழ்ல ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று இருக்குது. எனக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு சுட்டி காட்டணும்னு தோன்றியது. The Lord had respect. ஏற்றுக்கொண்டார் என்றல்ல. The Lord had respect unto Aaron and his offerings. நீங்கள் காணிக்க போடுறீங்க பாருங்க, அதை பார்த்து ஆண்டவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும்.
இன்னொரு மொழிபெயர்ப்பில் ரிகார்ட் ஃபார் ஏற்றுக்கொண்டார் என்றல்ல, ஹியர் ரெஸ்பெக்ட் ஃபார் யுவர் கிவிங். அதனால தான் அந்த விதவை காசை போடும்போது இயேசு அதை அப்ரிஷியேட் பண்ணுறார். ஹியர் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் விடோ, ஹியர் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் விடோ, ஹியர் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் விடோ. பிரியமானவர்களே, தேவ நாம மகிமைக்காக சொல்கிறேன். எனக்கு இப்படி காணிக்க சொல்கிறது தப்போன்னு கூட போனவர் ஒரு நெருக்கத்தில் வேதனைப்பட்டேன். ஏன்னா ஒரு ஏழை விதவை, எனக்கு தெரிந்தவங்களுக்கு எந்த இன்கமும் கிடையாது. இந்த வாட்ச் நைட் சர்வீஸ்க்குன்னு சொல்லி 1000 ரூபா கொண்டு கொடுத்தாங்க அந்த கவரில். உண்மையாக என் கண் கலங்கிச்சு. ஆண்டவரே, நான் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ண மட்டும்லமா, நான் அவங்களெல்லாம் பாரப்படுத்திட்டேன்னா அப்படி. I had respect for that offering. I had respect. இன்னும் பாதி பேர் கவரே தரல. நான் குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை. அன்னைக்கு அந்த அம்மா அந்த 2 காசு போடும்போது Jesus had respect for that. I'm not saying how much you give, how you give. It's not how much you give, how you give. That will be a sweet savor unto the Lord. உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து அதை பழக்குங்க. தேவனை கனப்படுத்துங்க. பிரியமானவர்களே, God had respect for Aaron and his offering. நீங்கள் காணிக்க போடும்போது God should have respect for you and for your offering. நீ போடுற காணிக்கைக்கு வர ரெஸ்பெக்ட் கட் வர. இன்னொரு மொழிபெயர்ப்பில் ரிகார்ட், ஹியர் ரிகார்ட், அதுவும் ரெஸ்பெக்ட் தான், வித் ரிகார்ட்ஸ். ரிகார்ட் ஃபார் ஏரன் அண்ட் இஸ் ஆஃபரிங்னு இருக்கு. பிரியமான உங்கள் ஆசீர்வாதக்காக சொல்கிறேன், என்னுடைய தேவைக்காக சொல்லலை. இங்கே இருக்கிற மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு தெரியுது, எதுவுமே என் கைக்கு வராது, எல்லாம் உங்களுக்கு தான். தேவ நாம மகிமைக்காக சொல்கிறேன். ஒரு மிஷினரியை தாங்குகிறோம். சில குடும்பங்கள் ஒரு மிஷினரியுடைய முழு ஃபண்ட் நாங்கள் எடுக்கிறோங்கிறாங்க. ஒரு மிஷினரியை தாங்குகிறோம். இந்த மீடியா மினிஸ்ட்ரிக்காக கொடுக்குறோம். இந்த சத்தியம் எல்லா இடங்களுக்கும் போகட்டும். பிரியமானவர்களே, நம்ம பிரதர்ஸ் துணி எடுக்கிறதுக்காக நான் சாம்சன் இங்கே ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போனேன். நடந்த சாட்சி, அவர் கூட இருந்தார். ஸ்டெப்ஸ் ஏறும்போது ஒருத்தருக்கு இறங்கி வர்றாங்க. அவங்க பாஸ்டர், எனக்கு தெரியாது, தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் ஒரு பாஸ்டர் அப்படி. அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் மெசேஜ் ஒன்று கூட நாங்கள் மிஸ் பண்ண மாட்டேன் பாஸ்டர். அவர்கிட்ட கேட்டுட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போனால் 4-5 பேர் வந்து மீட் பண்ணாங்க. ஏன்ட்டு சொன்னது மாத்திரமில்லை, அந்த ஷாப்புடைய ஓனர்கிட்ட சொல்கிறாங்க, பிரதர் சாம்சன் கூட இருந்தார். இவங்க பிரசங்க, இவங்க பண்ணுற அந்த ஸ்பீச் ரெகுலராக நாங்கள் கேட்போம், ரொம்ப நல்லா இருக்கும். பெருமைக்காக சொல்லலை, நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் முடியும். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் முடியும். பிரியமானவர்களே, பலி, நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுறது, கர்த்தருடைய நாமம், கர்த்தர் மேல் நம்ம வைத்திருக்கிற அன்பு. பிரியமானவர்களே, நிறைய குறிப்புகள் பார்த்தோம். நம்முடைய ஜப ஜீவியம் எல்லாமே அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கு. அவர் சொல்கிறாரு, உன் சுகந்த வாசனை நிமித்தம் நான் உன் பேரில் பிரியமாயிருப்பேன். எசேக்கியேல் 20:41 வாசிங்க. ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி, நம்மளை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணியிருக்காரு. ஜனங்களிலிருந்து புறப்படப்படி வம்சத்துக்கு ஒருவரும் ஜாதிக்கு 2 பேருமாக ரட்சித்து கர்த்தர் சீயோனுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டிருக்கிற தேசங்களில் இருந்து உங்களை சேர்த்து கொள்ளும், எல்லா அடிமைத்தனத்திலிருந்து, சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறாரு. சேர்த்து கொள்ளும்போது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். உங்களிடத்திலிருந்து வருகிற சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். 9 காரியங்கள் கவனித்தோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, எல்லாரும் ஜெபிங்க.
ஆண்டவரே வாசனை வீசுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு கேளுங்க.